ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எந்த நேரத்திலும் போர் வரலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதன் மூலமாக இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீண்டும் கைப்பற்றுமா அப்படிங்கிற எண்ணம் எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் போர் வந்தால் 4 நாட்கள் கூட தாங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு உள்ளூர் மக்களோட ஆதரவே கிடையாது, அவங்க இராணுவத்துக்கு சரியாக ஒத்துழைப்பு தரவில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு எழுந்திருக்கு. அதை பற்றியும் ஐநா சபையில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முயன்று ஐநா சபைக்கிட்ட நல்லா குட்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் ஆளாக ரஷ்யா இந்தியாவுக்கு ஓடி வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர் வந்தது அப்படின்னா உலக நாடுகள் யார் யார் பக்கம் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ இந்தியா போர்க்கால ஒத்திகையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பாகிஸ்தான் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து போர் பதட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 2 நாடுகள்லையும் எந்த நேரத்திலும் போர் வரலாம் அப்படிங்கிறது தான் எண்ணம் தான் மேலோங்கி இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஐநா சபை 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம், போர் வரும் சமயத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்தியா அந்த பாகிஸ்தானுக்கு தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஏற்கனவே சிந்து நதி நீர் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் விமானங்கள் வான்வெளியில் எதுவுமே பறக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் விமானங்கள் கூட பாகிஸ்தானில் எதுவும் போகிறதில்லை. அதுதான் இப்போ இருக்க ஹைலைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிருக்கு. பாகிஸ்தான் கீழே இருக்கிற வீசாக்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டு பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் உட்பட ஒருத்தருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் மீண்டும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த நேரத்திலும் போர் வரலாம் அப்படிங்கிற பதற்றம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள் வழியாக தான் அந்த தீவிரவாதிகள் ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள்ளே நுழைவதால் அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவோட இணைக்க முயற்சி பண்ணும்போது நமக்கு இந்த பிரச்சனைகள் வராது அப்படின்னு தான் தோணுது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2014 ரஷ்யா கிரீமியாவை இணைச்சாங்க. அதே போல் இந்தியாவும் இப்போது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவோட இணைக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அவங்களோட சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்ததுனால அது நமக்கு சாதகமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இந்தியா எந்த தாக்குதல் வந்தாலும் அதை எல்லை பகுதியிலேருந்து தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் வடக்கு மற்றும் மேற்கு பகுதியிலேருந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. இதனால் பாகிஸ்தான் பலூச் மாகாணத்தில் அவங்களோட வாதர் துறைமுகத்தை அடிக்கலாம், ப்ளஸ் விமான நிலையத்தை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான்ஸ் இருக்குது. இதன் மூலமாக பாகிஸ்தான் உள்ளேயே போய் அடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட விமான ஏவுதளம் மத்திய கிழக்கு ஆசியாவான தஜிகிஸ்தானில் இருக்க அங்கிருந்து சுக்கோய் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அங்கிருந்து போர் விமானங்கள் வழியாக பாகிஸ்தானோட மெயினான நகரமான பலூச் தான் பெரிய நகரம் அங்கே இருக்கிறதுலையே பாகிஸ்தான்லேயே. ஸோ அதையே தகர்க்கப்படும் போது ஏற்கனவே பலூச் மக்கள் பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. அங்கே பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக எங்களுக்கு தனி நாடு வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதை தவிர்க்கும்போது இன்னும் பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நேரம் போர் ஏற்படுமோ என்ற அபாயகரமான சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி பாகிஸ்தான் மசூதி ஒன்றில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அங்கிருந்த மக்கள் மௌனம் கலைச்சிருக்காங்க. இதை பற்றி பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பலூச் மாகாணத்தில் பலூச் மக்கள் எங்களுக்கு தனிநாடு வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு இப்போ இராணுவ வீரர்கள் மேலேயே துப்பாக்கி சூடுதல் நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு ரயிலை கடத்தியிருந்தாங்க. ஸோ இன்னும் அங்கே உள்நாட்டு போர் தீவிரமாக வெடிச்சிட்டு இருக்கு. இந்த வேளையில் தான் ஐநா சபையில் போய் இந்த பஹல்காம் தாக்குதலை நாங்கள் நடத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர பாகிஸ்தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை ஐநா அதுக்கு மௌனம் சாதிச்சிருக்காங்க. இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. ப்ளஸ் இந்தியாவும் பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதலை பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸை கொடுத்துருக்காங்க. எந்த நேரமும் சீனா பாகிஸ்தான் பக்கம் தான் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை சீனா கூட பாகிஸ்தான் பக்கம் நிற்கலை. ஸோ இதன் மூலமாக யாருமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணலை. உலக அரங்கில் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதிலிருந்து ஐநா சபை பாகிஸ்தானோட தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த சிந்து நதி நீரை ஸ்டாப் பண்ணால் அணு ஆயுதங்களை வைத்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மிரட்டல் விட்டுருந்தாங்க. அதுவும் பாகிஸ்தான் கடும் கண்டனங்கள், அதுக்கும் ஐநா சபை கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க.
இந்தியாவோட எந்த நாடு போருக்கு வந்தாலும் நாங்கள் முதலாளாக வருவோமல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ரஷ்யா இப்போ முதல் ஆளாக வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு ரஷ்யாவோட மிக அதிநவீன கப்பல் ஒன்று வந்து வழங்கியிருக்காங்க. அதோட நேம் வந்து ஐஎன்எஸ் தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நேம் பண்ணியிருக்காங்க. இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலில் அரபிக்கடல் பகுதியில் நிறுத்த வைக்க போகிறாங்க. அதனால நேரடியாக நீரிலிருந்தே தாக்க முடியும், ப்ளஸ் வந்து நீருக்கு அடியிலிருந்தும் தாக்க முடியும், அல்லது வான்பரப்பிலிருந்து ஏவுகணைகளை வீசி தாக்க முடியும், அல்லது மின்னணு முறையிலே கூட தாக்க முடியும். இப்படிப்பட்ட சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு கப்பலை தான் இப்போ ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பிரம்மோஸ் ஏவுகணை, அக்னிஃபை போன்ற மிகப்பெரிய ஏவுகணைகள் எல்லாம் இந்தியா கிட்ட இருக்கு. அது போக அணு ஆயுதங்கள் வந்து நிறையவே இருக்கு. ஸோ பாகிஸ்தானை விட இந்தியா கிட்ட அதிகமாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ப்ளஸ் இஸ்ரேல், பிரான்ஸ் போன்ற ஜப்பான் போன்ற வல்லரசு நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சீனா வந்து பாகிஸ்தான் பக்கம் இருந்தால் கூட நேரடியாக எந்த சப்போர்ட்டையும் பண்ணலை. அதனால பாகிஸ்தான் வந்து அவங்களோட படைபலத்துலேயும் சரி, எல்லா அரசியல் ராஜாந்திர ரீதியாகவும் சரி பின்தங்கியே இருக்காங்க. இந்தியா போர்க்கால அபாய ஒத்திகையை வந்து நடத்த போகிறாங்க. இதில் அவசர கால சைரன்கள் பிளாக் அவுட் முறையில் இந்த போர் ஒத்திகையை நடத்தி பார்க்க போகிறாங்க. அந்த சமயத்தில் மெயினாக வந்து சைரன் ஒழிச்சதுன்னா என்ன பண்ணணும் பொதுமக்கள் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக மக்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு அருகில் உள்ள கட்டிடங்களில் போய் பதுங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது சாலைகள் அல்லது ஏதாவது வீதிகளில் நடந்து கொண்டிருந்தால் உடனே அந்த இடத்துலையே பதுங்கிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வாலண்டியர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி முதலுதவி கொடுக்கணும் போர்க்காலத்தில் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான பயிற்சி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து காயமுற்றவர்கள், இறந்தவர்களை எப்படி அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒத்திகைகளையும் கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல பார்த்திங்கன்னா உயர் கட்டிடங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் மின்சார நிலையங்கள், அணு ஆலைகள் போன்றவற்றை மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மினிஸ்டர் போன்ற உயரதிகாரிகள் இருக்கிற இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் மெயினான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அணு ஆயுத ஆலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது பாதிப்புகள் இட்டால் அதோட விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கையிருக்காங்க. இதை பற்றி பயப்பட தேவையில்லை, இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுத்துருக்காங்க. நேரத்திலும் போர் வரலாம் அப்படிங்கிற பதற்றமான சூழ்நிலையில் உலக நாடுகளே இருக்கிற வேலையில் ஐநா சபை 2 நாடுகளையும் அமைதி காக்குமாறும் எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட இந்த காஷ்மீரை கைப்பற்றும் நடவடிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.